யூசுவலாவே நம்மள எல்லாருமே சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, உனக்கு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியாதா, எதுக்கு எமோஷன் ஆகுற, குறை கொஞ்சம் குறை, எதுக்கு ஓவரா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் நம்மள திட்டுவாங்க, உன் வாய்ஸுக்கும் நீ நடந்துக்கிற விதத்துக்கும் சம்பந்தமே இல்லையே, என்ன உன்னால ஒரு சின்ன எமோஷனை கூட ஹேண்டில் பண்ண தெரியல. இந்த மாதிரிலாம் இந்த எமோஷனை வச்சு நம்மள ஓவரா திட்டுவாங்க. எதுக்குங்க அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணோம், அப்படி ஹேண்டில் பண்ணா நமக்கு என்னதான் நடக்கும்? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. என்னோட வியூவர்ஸ்க்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு வாரமும் மண்டே நான் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அந்த வகையில இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் மாஸ்டர் யுவர் எமோஷன், ரிட்டன் பை திபோட் மியூரிஸ் அப்படின்றதுதான். ஓகேவா? சோ இந்த திபோட் மியூரிஸ் அப்படின்றவரு என்னதான் அப்படி இந்த புக்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயம் சொல்லியிருக்காருங்க. அது ஒவ்வொன்னா நம்ம கேட்டுடலாமா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 பார்ட்ஸ் இந்த புக்கை பிரிச்சிருக்காரு. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன அப்படின்னா, எமோஷன் அப்படின்னா என்ன, இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற விதமா சொல்லியிருக்காரு. தென் இது என்னென்னலாம் நமக்கு இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னு. செகண்ட் விஷயம், இது என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் நமக்கு கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. தேர்ட், நம்ம இதை ரீப்ரோகிராம் பண்ணி எப்படி நம்ம லைஃபை பெஸ்டா கொண்டு போறது அப்படின்னு சொல்றாரு. ஃபோர்த்து, நம்மளோட லைஃபோட ஸ்டோரிய நாமளே எப்படி கரெக்டா எழுதுறது அப்படின்னு 4 பார்ட்ஸா இந்த புக்கை வந்து பிரிச்சிருக்காரு. ஓகேவாங்க? ஓகே, ஃபைன். சரி, இந்த எமோஷன் வந்து நம்ம 2ஆ பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ். எதுலயுமே ஒரு நல்லது இருந்தா ஒரு கெட்டது இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரிதான். சோ பாசிட்டிவ் அப்படின்னா எதுல நம்ம சொல்லலாம், ஹாப்பி, அப்புறம் நம்ம கொடுக்கற ஸ்மைலா இருக்கட்டும், பாசிட்டிவ் திங்கிங்கா இருக்கட்டும், அண்ட் தென் வேற என்ன சொல்லலாம், குட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, இது எல்லாமே நல்ல எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். லவ், கைண்ட்னஸ் எல்லாமே. நெகட்டிவ் எமோஷன் அப்படின்னா நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கோவப்படுறது, பொறாமப்படுறது, எப்ப பாரு சிறு சிறு சிறுன்னு இந்த கடுகு போட்டா ஃபேஸ்ல எப்படி கடுகு எப்படி வெடிக்குமோ அந்த மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கூட சாஃப்ட்னஸே இல்லாம இருக்கிறது, சிம்பத்தட்டிக் ஃபீலிங் இல்லாம இருக்கு, இதெல்லாமே நெகட்டிவ் எமோஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இந்த எமோஷன்ஸை வந்து நம்ம எப்படி கையாளலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலாவே சொல்லியிருக்காருங்க. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்பிரிட்டேஷன் பிளஸ் ஐடென்டிபிகேஷன் பிளஸ் ரெப்புடேஷன் ஈக்குவல் டு ஸ்ட்ராங் எமோஷன். புரியல, என்னமா நீ பாட்டுக்கு மேக்ஸ் மாதிரி பேசிட்டே போற அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட உங்ககிட்ட சொல்றேன் பாருங்களேன். ஒண்ணும் இல்ல, இப்போ வந்து ஒரு வழியில நீங்க போயிட்டு இருக்கீங்க, தனியா போயிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு சிங்கம் உங்க முன்னாடி நிக்குது. அப்ப என்ன உங்களுக்கு தோணும், சிங்கம் அப்படின்றது ஒரு ஆபத்தான அனிமல், ஆபத்தான விலங்கு அப்படின்னு நம்ம தோணும். அப்ப நமக்கு சிங்கத்தை பத்தி ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? இததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டுபிடிக்கிறது. என்ன அப்படின்னா, சிங்கம் யாரையாவது கடிச்சிருக்கோம்ல, நிறைய பேர் இந்த கடி வாங்கி இறந்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு அந்த அடையாளம் ஞாபகம் வரும். அதுதான் ஐடென்டிபிகேஷன் அப்படின்றது. திடீர்னு என்ன பாத்தீங்கன்னா, உங்க சிங்கம் உங்களை துரத்திட்டே ஓடி, நீங்களும் வேகமா ஓடுவீங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்மள இந்த சிங்கம் கடிச்சிருமா அப்படின்ற பயம் நமக்கு அடிக்கடி தோணிட்டே இருக்கு. அதுதான் ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்றது. இந்த 3 விஷயமும் சேர்ந்து நமக்கு என்ன தோணுது, சிங்கம் அப்படின்னா ரொம்ப மோசமான விலங்கு அப்படின்னு நம்ம மைண்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ராங் எமோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுதான் இன்டர்பிரிட்டேஷன், ஐடென்டிபிகேஷன், ரெப்புடேஷன். இந்த 3 சேர்ந்து ஸ்ட்ராங் எமோஷன் ஆகுது. இதை வந்து நம்ம பாசிட்டிவா அப்ளை பண்ணலாம். பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கும் இதே ஃபார்முலா வந்து நமக்கு யூஸ் ஆகுது. எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்சனை பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே நம்ம அவரை பத்தி கேட்டிருப்போம், இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்றது. இது வந்து ஒரு புரிதல், இன்டர்பிரிட்டேஷன். ஐடென்டிபிகேஷன் அப்படின்னா, இவர் ஏற்கனவே நிறைய நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது, அவரை பத்தின அடையாளம். இது வந்து ஐடென்டிபிகேஷன். திரும்ப 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 அந்த மனுஷனை பத்தி நமக்கு நல்லதே தோணுது அப்படின்னா ரெப்புடேஷன். இந்த 3 சேர்ந்து அந்த மனிதர் மேல நமக்கு ஒரு ஸ்ட்ராங் எமோஷன், ஒரு நல்ல பாண்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்க, இது ஏன் நம்ம இந்த எமோஷனை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஓகேவா? அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும், உங்களுக்கு லஞ்ச் கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. நீங்க என்ன மாதிரி மனிதர்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பசியே கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து எதிர்பாராத விரும்ப 2:30க்கு முடிஞ்சிருது.
நீங்க என்ன பண்றீங்க? 1 o'clock முடிய வேண்டிய ஃபங்க்ஷன் 2:30க்கு முடியுது. உங்களுக்குலாம் இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு டிசிப்ளின் இருக்கா, ஒரு மேனஸ் இருக்கா, ஒரு ஃபுட்டை கரெக்டா கொடுக்க தெரியுதா, அப்படி இப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு நடுவுல திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சரியான சாப்பாடுறவனா இருப்பான் போலயே, ஒரு இமோஷனை கூட ஹேண்டில் பண்ண தெரியல. அடுத்த நாள் நீங்க ஒரு பெரிய ஆபீசரா போகும்போது இருக்கிற பசியை கூட ஹேண்டில் பண்ண தெரியல, எங்க எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி நம்மள திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு தாங்க சொல்றது எமோஷன் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொல்றாரு. இதுல இன்னொன்னு முக்கியமான ரோல் ஒண்ணு பிளே பண்ணுது. எதுன்னு பாத்தீங்கன்னா ஈகோ. யூஸ்வலா ஈகோ அப்படின்னாலே நம்ம என்ன நினைச்சுப்போம், கெட்ட விஷயம் அப்படின்னு நினைச்சுப்போம். நம்ம குஷி படத்துல கூட கேட்டிருப்போம், அகம் பிடிச்ச கழுத அப்படின்னு கேட்டிருப்போம். ஈகோ அப்படின்றது கெட்ட விஷயம் இல்லைங்க. ஆக்சுவலா ஈகோ அப்படின்னா என்னன்னா, நமக்கான நாம வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்க ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நானே எப்படி வருவேன், நான் வந்து மோஸ்டா வந்து ரொம்ப சிரிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நம்மளோட ஐடென்டிட்டி. இதுவே தான் போக 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 என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோ அப்படின்ற ஒரு விஷயமா ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஈகோ வந்து நம்ம பாசிட்டிவான விஷயமா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எமோஷனை வந்து நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். நமக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்டர், அந்த எமோஷனை நம்ம எப்படி கத்துக்கிறது, அப்படி கண்ட்ரோல் பண்றது, ஒரு அவேர்னஸ் நமக்குள்ளே கிரியேட் ஆகும் இதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது. செகண்ட், நமக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிரும். அடுத்து தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம யாரு அப்படின்றத உணர முடியும். ஃபோர்த் என்ன பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய ஒரு பெரிய சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகும். ஃபிஃப்த் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தை விட ஹைலைட், நமக்கே பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொல்றாரு. ஓகேங்க, இந்த நெகட்டிவ் எமோஷன் எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம், தாட்ஸ் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளால மட்டும் இல்லைங்க, சுத்தி இருக்க நிகழ்வுகளாலையும் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில பேருக்கு மேல மேரேஜ் மேல ஏன் வெறுப்பு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய டிவோர்ஸ், அடப்போப்பா மேரேஜ் பண்ணிக்கிட்டாலே சுத்தி சுத்தி டிவோர்ஸா நடக்குது, நமக்கும் நாளைக்கு இதே நடந்துரும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நெகட்டிவான விஷயம் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது மேரேஜை பத்தி. இதுக்கு காரணம் இது நம்மளை சுத்தி இருக்கிறது மட்டும் இல்ல, நாமளும் தான் காரணம். ஏன்னா நம்மளை சுத்தி நடக்கிற நெகட்டிவான அந்த டிவோர்ஸை மட்டும்தான் நம்ம பாக்குறோமே தவிர, இந்த ஹாப்பி மேரேஜ் லைஃப்லாம் இருக்கும் இல்லையா, ஹாப்பி மேரேஜஸ்லாம் அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. சோ நம்மளை சுத்தி என்னதான் நடந்தாலும் நம்ம நல்லதே எடுத்துக்கணும் அப்படின்றது. இதை தவிர நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நல்ல விஷயத்த விஷுவலைஸ் பண்ணணும், நல்ல விஷயத்தையே பேசணும் அப்படின்ற மாதிரி ரைட்டர் நிறைய சொல்லியிருக்காரு. சோ இந்த புக்கை படிச்சுட்டா எமோஷனை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, எப்படி ஹேண்டில் பண்றன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது நம்மள பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதை டெஸ்ட் பண்ற மாதிரி கடைசியில இந்த புக்கோட கடைசியில வந்து ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்திருப்பாரு. அந்த ஒர்க் ஷீட்ல வந்து உங்களுக்கு நீங்க எந்த டைம்ல கோவப்படுவீங்க, எப்போ ஃபீல் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாரு. அந்த ஒர்க் ஷீட்டை நீங்க ஃபில்அப் பண்ணி கூட உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த புக்கை நீங்க கண்டிப்பா படிச்சிருங்க. இந்த புக்கோட ரிவ்யூ நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நோட்டிபிகேஷன் ஐகான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் என்ன மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.